வணக்கம். இது வழக்கு. பூர்ணிமா இவருக்கு கடந்த பிப்ரவரி மாதமே திருமணம் நடந்திருக்க வேண்டும். தமிழக காவல்துறையில் பணிபுரியும் இவரைத்தான் திருமணம் செய்ய போகிறோம் என கனவில் இருந்தார் பூர்ணிமா. தாலி பாங்கியாகிவிட்டது. பட்டுச்சேலையை இருவரும் சேர்ந்தே எடுத்தோம். ஆனால் திருமணம் மட்டும் நடக்கவில்லையே என புலம்புகிறார் பூர்ணிமா. பூர்ணிமாவுடன் இருப்பவர் பெயர் ஸ்ரீகாந்த். திருமணத்துக்கு முந்தைய நாள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது இவரது போன். இன்றோ மீண்டும் இவர்கள் சேர முடியுமா என்ற அளவுக்கு பிரச்சனைகள். சமீபத்தில் தனது காதலர் ஸ்ரீகாந்த் தன்னை ஏமாற்றிவிட்டதாக புகார் அளித்துள்ளார் பூர்ணிமா. தனது திருமணம் நின்றதையும் அதற்கு முன் அதற்கு பின் நடந்ததையும் நம்மிடம் சொல்லத் தொடங்கினார் பூர்ணிமா. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே போய் சொல்லிருக்கான், பூர்ணிமா நான் தான் கல்யாணம் பண்ணி போறேன், பூர்ணிமா நான் தான் கல்யாணம் பண்ணேன், பூர்ணிமா நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. சரி ஓகே, எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்து ஃப்ரெண்டுன்ற அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன் தான் என்கிட்ட சொல்றாங்க. சரி ஓகே நான் பண்ணிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவனும் வந்து என்ன சைட்ல எல்லா விஷயம் தெரியும். காலில் தான் விழுந்து அழுதான். சோ ஒரு பையன் காலில் விழுந்து அழுகுறானேன்னு சொல்லிட்டு தான் சரி எதுக்கு ஒரு போலீஸா இருக்கிறான் அழுகுறானேன்னு சொல்லிட்டு நாமளும் கஷ்டப்படும். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு போன் பண்ணி நம்பரை வாங்கி என்கிட்ட இருந்து அவங்கிட்ட போன் பண்ணி நீ சொன்னா அவ கேப்பா, நான் மேரேஜ் பண்ணிக்கணும் தானே சொல்றேன், அவளை நானா வந்து விட்டுட்டு போயிடுறேன் நான் சொல்றேன், அவ ஒருத்தகிட்ட ஏமாந்துட்டா இன்னொரு லைஃப் அவளுக்கு போயிடுச்சுன்றதுனால அவ பத்தி இப்ப எல்லாம் யோசிக்கலாமா, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், எங்க அம்மா அப்பா எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா நானும் ஆல்ரெடி ஒரு லவ் ஃபெயிலியர்னால எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா எங்க வீட்டுல கேஸ்டா பாப்பாங்க, ஆனா நான் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு என் வீட்டுல நான் கொண்டு போய் நிக்க வைக்கிறேன். இவ்வளவும் அவங்ககிட்ட சொல்லி என் ஃப்ரெண்ட் என்கிட்ட பேசினாங்க. பூர்ணிமாவும் ஸ்ரீகாந்தும் ஒருவரை ஒருவர் தீவிரமாக காதலித்து வந்தனர். இருவருக்குமே முதல் காதல் தோல்வி என்பதால் கல்யாணம் பண்ணிக்கொள்ள துடித்தனர். கடந்த பிப்ரவரி மாதம் பதிவு திருமணம் செய்து கொள்ள முடிவும் செய்தனர். ஆனால் விதி விளையாட திருமணம் நின்று போனது. நாளைக்கு கல்யாணம்னா எனக்கு எங்களோட கல்யாணம் நின்றுடுச்சு. என்னால காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திருக்காரு இப்போ. ஸோ அவரை நான் எவ்வளவு வேண்டான்னு சொல்லியும் நம்மளுக்குள்ள இது செட் ஆகாதுன்னு சொல்லியும் மீறி கையெல்லாம் அறுத்துக்கிட்டு பிளட்டால எழுதி நான் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி என் ஃபேமிலிலேயே வந்து பேசி என் ஃபேமிலில எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. 16ஆம் தேதி வந்து 17ஆம் தேதி காலையில வச்சுக்கலாமா, நான் வந்து இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் இங்கே தங்குறேன்னு சொன்னாரு. இல்லங்க தங்க வேண்டாங்க, எங்க சித்தி சொன்னாங்க இல்லம்மா இங்க தங்குறது ரொம்ப தப்பு, நீங்க வீட்டுக்கு போயிடு, நான் காலைல வர உன் வீட்லயும் விஷயம் தெரியும் என் வீட்லயும் விஷயம் தெரிஞ்சிருச்சு, நீ போயிட்டு வா நம்மளாம் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்க கான்னு சொல்லி கிளம்பிட்டாரு. மறுநாள் காலைல வரேன்னு சொன்ன வரல. அன்னில இருந்து தான் போன் சுவிட்ச் ஆஃப். சோ அன்னில இருந்து அவங்க வீட்டுல என்ன பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னு தெரியாது. தங்களது திருமணத்தை ஸ்ரீகாந்தன் குடும்பத்தினர் ஆரம்பத்தில் இருந்தே எதிர்த்ததாகவும் அதன் ஒரு பகுதிதான் திருமணம் நிற்க காரணம் என்கிறார் பூர்ணிமா. பையனோட யூனிஃபார்ம் ஐடி கார்டு எல்லாமே என்கிட்ட இருந்தது, அவரே எடுத்துட்டு வந்து கொடுத்தது. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்க அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபார்வர்ட் பண்ணி அந்த பொருள் எல்லாம் வாங்குறதுக்காக இங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அப்பதான் பையன் வந்திருந்தாங்க. 10 days அவர் எங்க போனாரு என்ன ஆனாரு, கான்டாக்ட் நம்பர் சுவிட்ச் ஆஃப், இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, அட்வொகேட்டுங்களை வச்சு கேட்டுல வச்சு எழுதினாங்க. எப்படி எழுதினாங்கன்னு தெரியாது. அவருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி எழுதி நான் என்ன சைன் பண்ண சொல்லி எனக்கு கால் வந்தது. நான் சைன் பண்ணவே மாட்டேன். பொருள் கேட்டீங்க நான் பொருளை தரேன், ஆனா சைன் பண்ண மாட்டேன். சைன் பண்ண என்னால வந்து பண்ணவே முடியாதுன்னு எங்க சித்தி வீட்டுல தான் நான் இருந்தேன். எங்க சித்தி வீட்டுக்கு என்ன போக சொன்னதே வந்து ஸ்ரீகாந்த் தான். என்னன்னு சொல்லி சொன்னார்னா, எங்க அப்பா வந்து அயனாவரத்துல பெரிய ரவுடியும் புளியாந்தோப்புலயே இருக்கிற ஒரு ரவுடியும் நேற்று நைட்டு எங்க அப்பா ஆளை இறக்கிட்டாரு, அதனால நீ உனக்கும் உங்க அம்மாவுக்கும் பாதிப்பு, உன்னை தூக்கிடுவாங்க, தயவு செஞ்சு போயிட்டு எங்க அப்பா கோவத்துல ஏதாவது பண்ணிடுவாரு உன்னை, நீ அங்க போய் சேஃபா இருந்துக்கோ, அங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், எங்க சித்தி வீட்டுல போயிருக்கும் போது 2 நாள் கழிச்சு வந்து என்ன ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்க சொன்னாரு. நானே உனக்கு கால் பண்ணாம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பி, என் வீட்டுல இருந்து வர காலையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பின்னு சொன்னாங்க. எதுக்குன்னு கேட்டேன். நாளை பின்ன இந்த ரெக்கார்ட் மட்டும் தான் உங்ககிட்ட பேசும், இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் தான் உங்ககிட்ட வந்து பேசும், நானே ஒருவேளை மாறிட்டனாலும் ப்ராப்ளம் தான், சோ இத பேசிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரீகாந்த் ரொம்ப நல்லவர் என இப்போதும் சொல்லும் பூர்ணிமா, ஸ்ரீகாந்தின் பெற்றோர்தான் அவரது மனதை மாற்றிவிட்டதாக நம்புகிறார்.
பையனை விசாரிக்கும் போது பையனையும் என்னைய மட்டும்தான் வச்சு விசாரிக்கணும். இதுல வந்து 2 அட்வொகேட் வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து கட்சிக்காரு போல அவரு, அவங்க அப்பா, 4 பேர் மட்டும்தான் இதுல பேசிட்டு இருக்காங்க. நான் லவ் பண்ணும்போது 4 பேர் இருந்தாங்களா? பையன் கையை வெட்டிக்கிட்டு என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது 4 பேர் இருந்தாங்களா? இல்ல மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது பையனும் நானும் போய் ட்ரெஸ் எடுக்க போனோம், தனியா தான் போனோம் எல்லாத்துக்குமே. சோ அப்பெல்லாம் இந்த 4 பேர் இருந்தாங்களா? யாரும் கிடையாது. என்னோட பர்சனல் மேட்டர் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அவன் வாயை திறந்து உண்மை சொன்னாதான் தெரியும், நான் வாயை திறந்து உண்மை சொன்னாதான் தெரியும். ஒரு பொண்ணு நானே இவ்வளவு தைரியமா வந்து மீடியா லெவல்ல வந்து ஒரு உண்மையை சொல்றேன்னா, ஆல்ரெடி என் பர்சனல் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் உண்மையா மீடியாவுக்கு சொல்லிட்டேன். நான் வந்து ஸ்டேட்மெண்ட்டும் எழுதி கொடுத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு பையன் ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான்? K2ல எஸ்ஐ மணிமேகலை மேம் கிட்ட ஒத்துக்கிட்ட பையன் இன்னைக்கு W6ல வனிதா மேம் விசாரிக்கும் போது விசாரணை ஒத்துக்கவே இல்லை. நான் மெயினா கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவர் மேரேஜ் பண்ணிக்கணும், அவர் அசிங்கப்படுத்தணும்ன்ற. ஏன்னா ஸ்ரீகாந்த் வந்து ரொம்ப நல்லவர், உண்மையாவே சொல்றேன், அவர் ரொம்ப நல்லவர். அவர் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. முழுக்க முழுக்க அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தம்பி, ஃபேமிலியில வேற யாராவது இருக்காங்களா என்னன்னு நினைக்கிறது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியில இவங்க மட்டும் தான். ஏன்னா ஸ்டேஷன்ல நான் 5 நிமிஷம் பேசணும்னு கேட்கும்போது 26 மணிமேகலை பேசுமான்னு சொன்னாங்க. அன்னைக்கு பேசுமான்னு சொன்ன அன்னைக்கு நான் அவர்கிட்ட கேட்கும் போது எதனால என்ன வேணான்னு சொல்றீங்க, என்ன ரீசன் கேட்டதுக்கு எங்க அம்மா சொல்றாங்க எல்லாருக்குமே பாய்சன் வச்சு செத்துடலாம்னு சொல்றாங்க. எங்க அம்மா, என் ஃபேமிலியே உன்னை நம்பிச்சு இல்ல, கல்யாணம் வரைக்கும் இறங்கினாங்க என் ஃபேமிலி நம்பி, ஏன் இப்படி பண்றேன்னு கேட்ட ஒரு காலத்துக்கு அவர் சொன்னது, உங்க அம்மா பாய்சனை வச்சு செத்துருவேன் தான் சொல்றாங்க. எங்க அம்மா பாய்சன் பாட்டில கையில வச்சு சொல்றாங்க, நான் இதை குடிச்சிருவேன், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா குடிச்சிருவேன், எங்க அப்பா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா மட்டும்தான் நான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஸ்ரீகாந்த் என்ன பதில் வைத்திருக்கிறார்? ஸ்ரீகாந்த் பூர்ணிமா தன் மீது புகார் கொடுத்திருப்பதால் அது குறித்த விசாரணைகளை சந்தித்து வருகிறார். அவரது கையில் ஒரு புகைப்படம் இருக்கிறது. அந்த புகைப்படமும் புகைப்படத்தில் இருந்த நபர் தன்னிடம் பேசியதாலும் தான் இந்த திருமணம் நின்றதாக சொல்கிறார் ஸ்ரீகாந்த். என் வாழ்க்கையில கஷ்டம், நான் இப்ப கூட செத்துட்டு இருப்பேன் சார். என் வண்டியை பல்சர் வண்டியில போய் இப்ப கூட ஓடி போய் பாருங்க சார், வண்டியில எலிபாத்து வச்சிருக்கேன். நடுவில் ஒரு பையன் வந்து ப்ராப்ளம் கொடுத்துட்டான், அந்த போட்டோவை ஜாயின் பண்ணவன். இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, இப்ப அவன் ஆள் இல்லையா. இவர் என்ன வந்து சொன்னார்னா, எங்க அப்பா தான் அவனை ஒளிச்சு வச்சிருக்காரு, சென்ட்ரல்ல ஒரு ரூம்ல வந்து எடுத்து தங்க வச்சிருக்காரு எங்க அப்பான்னு அவரு அன்னைக்கு வந்து சொன்ன வார்த்தை இது. எங்க அப்பா தங்க வச்சிருக்காரு, அவன் என்னவோ எங்க அப்பாவோட கஷ்டத்துல இருந்தா அவன் வந்து தப்பிச்சுக்கணும்னு நினைச்சுக்கலாம் போல, ஆனா அவனை எங்க போனாலும் விட மாட்டேன். இப்போ உன் போன்ல இருந்து அவனுக்கு ஒரு கால் பண்ணுன்னு சொன்னாரு. போன் அட்டன் பண்ணி, ஹலோ நான் பூர்ணி பேசுறேன். அவன் ஹலோ ஹலோன்னு ரொம்ப ஸ்லோவா பேசினான். ஹலோ நான் பூர்ணி பேசுறேன்டா, ஏன்டா இந்த மாதிரி என் வாழ்க்கையில விளையாடுறேன்னு கேட்டதுக்கு ஹலோ அப்படின்னு டப்புன்னு கட் பண்ணிட்டான் போனை. கட் பண்ணோடனே பாருங்க, நான் அவனை ஏமாத்தி இருந்தேன்னா உன்ன அவனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான். எப்போ நான் அவங்க கிட்ட நான் போன லாஸ்ட் இயர்ல இருந்து நான் பேசல, அப்பவே அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருப்பாங்க, அவங்க குடும்பத்தோட வந்து பிரச்சனை பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னி வரைக்கும் அவங்க பண்ணல. ஒண்ணு சரி, 26 அன்னைக்கு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அன்னைக்காவது வந்து அவன் வந்து பேசியிருக்கணும். ஸ்டேஷனுக்கு வந்து இந்த பொண்ணு என்ன ஏமாத்திருச்சு, அதனால நான் இந்த பொண்ணு நானும் எடுத்த போட்டோன்னு அவன் சொல்லியிருக்கணும். அதையும் அன்னைக்கு அவன் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லல. இந்த 2 மாசமாயும் என் பையன் இன்னமும் இந்த இடத்துக்கு வரல. ஆனா இப்போ வந்து ஸ்ரீகாந்த் வீட்டு சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் கிடைச்சானா அவன் வாயால வந்து சொல்ல வைப்பாங்களாம், என்ன லவ் பண்ணதாகவும் என் கூட இருந்ததாகவும் சொல்ல வைப்பாங்களாம். அவன் இப்ப வந்து சொன்னா நான் எப்படி ஏத்துப்பேன் தான் நான் கேக்குறேன். இத்தனை நாளா பிரச்சனை நடக்குது, அன்னைக்கெல்லாம் கூட்டிட்டு வந்து நிக்க வைக்காத பையனை இன்னைக்கு கொண்டு வந்து நிக்க வைக்கணும். அப்ப போலீஸ் பார் வச்சு நீங்க மிரட்டி அவனை கூட்டிட்டு வருவீங்களா? உயிர் பயத்துக்கோ நாங்க அப்படிதான் பயந்தோம், உயிர் பயத்துக்கு பயந்தா நானும் எங்க அம்மாவும் போயிட்டு எங்க சித்தி வீட்டுல இருந்தோம். அதே மாதிரி அவங்களும் பிளாக்மெயில் பண்ணி அப்ப கொண்டு வந்து நிக்க வைப்பீங்களா? இப்போ இனி எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டேன் என பூர்ணிமா எழுதி கொடுத்துவிட்டு இப்போது பணத்துக்காக நாடகம் ஆடுவதாக சொல்கிறார் ஸ்ரீகாந்த். என்னோட ட்ரெஸ் உரிமை எல்லாத்தையும் புடுங்கி வச்சுக்கணும். புடுங்கி வச்சு நான் K2ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். K2 போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவன அவங்க என்ன சொன்னாங்க, அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் எடுத்தான். கம்ப்ளைண்ட் எடுத்தவன அவங்க அடிக்கேட் என்ன பண்ணாரு, பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க, பொண்ணு வாழ்க்கை பிரச்சனை, நம்ம பேசிக்கலாம்னா நீங்க ஸ்டேஷன்ல என்ன சொன்னா வெளியே இருந்து பேசுங்க, பேசிட்டு முடிவு பண்ணா முடிச்சவன என்ன சொன்னாங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் கேஸ, நான் இன்னைக்கு கேஸ வாபஸ் வாங்கிக்கோங்க, நான் வந்து இனிமேல் உங்க பிரச்சனைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்ப எழுதி கொடுத்தாங்க சார். அந்த பொண்ணு கைப்பட எழுதி கொடுத்தது, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு எழுதி கொடுத்து கை நாட்டு வச்சது. அதோட சைனு அந்த இடத்துல அவங்க சித்தி இருந்தாங்க, சித்தியும் போட்டாங்க, அவங்க அண்ணனும் போட்டாங்க. சைன் பண்ண சொன்னாங்க. சரி சைன் மட்டும் தானேன்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு இருந்தேன், பண்ண மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருக்கும் போது அழுதுட்டே உட்காந்துட்டு என் வாழ்க்கை போச்சு, எனக்கு வாழ்க்கை வேணும்னு சொல்லி அழும்போது சைன் போடுமா, இது ஒண்ணும் இல்ல, பொருளை வந்து மேல படிக்க சொன்னாங்க. சரோஜா ஆகிய உங்களுக்கு பூர்ணிமா ஆகிய நான் எழுதி கொடுப்பதுன்னு படிக்க சொன்னாங்க.
அது வரைக்கும் போதும் அம்மா படிச்சுட்டு அது கீழே சைன் பண்ணாங்க பாருங்க. உடைகளை திருப்பி தரேன் அதுல மேல இருந்தது. சைன் பண்ணாங்க. சைன் பண்ண பாருங்க. அவர் டக்குன்னு வந்து ஒரு இங்கு பேட்டன் கையில வச்சிருந்தாரு. என் கையை எடுத்து கை நாட்டு வச்சுட்டாரு. எனக்கு நீ 5 லட்ச ரூபா கொடு, நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறேன், இல்லன்னா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு நான் பேப்பர்ல போட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்றாங்க சார். நான் இனிமேல் எப்படி சார் கலையில போயிடுவேன்? பாருங்க சார், தூக்க முடியல சார். எப்ப சாவு ஒரு பயமா இருக்கு சார். நானே செத்துருவேன் பயமா. இப்ப கூட வண்டியில போய் பாருங்க சார். அதெல்லாம் வச்சிருக்கேன் சார், எலி மருந்து வச்சு. நான் போலீஸ் தான் சார், ஆனா வந்து யாரையும் ஏமாத்தல சார். ஸ்ரீகாந்த் வைத்திருக்கும் போட்டோவை பரிசோதித்தால் உண்மை தெரியும் என்கிறார் பூர்ணிமா. இந்த போட்டோ கொடுத்ததே இவர்தான் சார். இதை மாஸ்க் பண்ணி எல்லாம் கொடுக்கல. சின்ன போட்டோ பொண்ணு வாங்கிச்சு சார். இந்த லெட்டர் எழுதி கொடுத்தாங்களா சார், அப்ப வந்து ஒதுக்க மாட்டேன்னு சொல்லி வாங்கிக்கலாம். இதை மாஸ்க் பண்ண போட்டோ இருந்தாலும் இதுக்கு எனக்கு சமயம். என் வாழ்க்கை வேஸ்ட் ஆயிடுச்சு. நானா சார் பிரச்சனை பண்ண, நானா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். இவன் தானே சார் பண்ண. இவ்வளவு நடந்த பிறகும் பூர்ணிமா ஸ்ரீகாந்த் தனக்கு வேண்டும் என்கிறார். அதற்கு ஸ்ரீகாந்தின் பதில் வேறு மாதிரி இருக்கிறது. விசாரணை நடக்கிறது. திருப்பூர் பக்கத்துல இருக்கக்கூடிய சின்னகாம்பட்டி கிராமத்துல ஒரு அங்கன்வாடி இருந்தது. அதுல 26 குழந்தைகள் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த குழந்தைகள் அங்க போறதில்ல. காரணம், இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அந்த அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய 26 குழந்தைகளையும் கொல்வதற்காக அங்க இருக்கக்கூடிய தொட்டியில யாரோ விஷம் கலந்திருக்கிறாங்க. திருப்பூர் அருகே உள்ளது சின்னகாம்பட்டி கிராமம். கடந்த 10 நாட்களாக இங்குள்ள மக்கள் நடந்த சம்பவத்தை ஜீரணிக்க முடியாமல் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். அது மட்டும் நடந்திருந்தால் யார் யார் குழந்தைகள் பலியாகி இருக்குமோ என்று இன்றும் பதைபதைக்கிறார்கள். இங்குள்ள அரசு தொடக்க பள்ளியில் 26 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த மாணவர்கள் குடிப்பதற்காக பள்ளி வளாகத்தினுள் ஒரு குடிநீர் தொட்டி உள்ளது. சம்பவத்தன்று பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயாசாமி பள்ளியை திறக்க வந்தபோது தண்ணீர் தொட்டியிலிருந்து விஷம் கலந்த வாடை வீச பெரும் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. ஆம், யாரோ மர்ம நபர்கள் குழந்தைகள் குடிக்கும் தண்ணீரில் விஷம் கலந்திருந்தனர். ஸ்கூல் தொட்டியில வந்து இப்படி விஷ கலந்துட்டாங்க எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. ஆகமா எல்லாரும் ஓடி போய் பார்த்தாங்க. அப்புறம் தான் அதிகாரிகளே வந்தாங்க. போய் தண்ணி பாக்குறப்ப வெள்ளை கலர்ல இருந்துச்சு. பால்டையரை கலந்துருக்காங்க. எந்த பாதி செஞ்சான்னு மட்டும் தெரியலங்க. இன்னும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன ஆகுமே தெரியாதுங்க எங்களுக்கு. அவ்வளவு ஆதங்கத்துலதான் இருக்கிறோம். குடிநீர் தொட்டியில் விஷம் கலந்திருந்தது குறித்து உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் தெரிஞ்ச உடனே போலீஸ் பார்ட்டி மற்றும் தாசில்தார் கல்வி அதிகாரிகள் ஸ்பாட்டுக்கு போய் பாக்குறோம். ஒரு பேட் ஸ்மெல் வருது. சொன்னோன்னா அந்த ஸ்கூலுக்குள்ள யாரும் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்குள்ள ஸ்டாப் பண்ணிடுறோம். அதுக்கு பின்னால அந்த சாம்பிள் கலெக்ட் பண்றோம். சாம்பிள் கலெக்ட் பண்ணி பெற்றோர்களை வந்து நாங்கள் குழந்தைகள் வந்து எங்களுக்கு சந்தேகமா இருக்குது, பள்ளிக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்றாங்க. நான் உரிய நடவடிக்கைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை முன்னேறேன். இது சம்பந்தம் வந்து அந்த ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர் வந்து ஐயாச்சாமி புகார் கொடுத்தாரு. அதன் பேர்ல வந்து 3 காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யும். காவல்துறை பள்ளி மற்றும் ஊருக்குள் நடத்திய விசாரணையில் அங்கன்வாடிக்கு ஊழியர்களை நியமிப்பதில் ஏற்பட்ட தகராறு இந்த விஷ கலப்புக்கு காரணமாக இருக்கலாம் என தெரிய வந்தது. எஸ்ஐ கோவாத்நாந்தி மற்றும் போலீஸ் பார்ட்டியோட தனி டீம் போட்டு அதை விசாரிக்க ஆரம்பிக்கிறார். பல்வேறு கோணத்தில் விசாரிக்கல. அதை கடந்த ஒரு 6 மாசமா நிறைய பிரச்சனை வந்துருக்கு. தண்ணி தொட்டி உடைச்சிருக்காங்க, ஒயர் தெரிவிக்கிறாங்க, ஓட்டெல்லாம் உடச்சி டேமேஜ் பண்ணிட்டாங்க. பட் அது சம்பந்தமா போலீஸ் என்ற புகார் இல்லை. இருந்தாலும் பல கோணத்தில் விசாரிக்கல. அங்கன்வாடி பணியாளர்கள் போஸ்டிங் போடுறது வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த ஒரு சேர்ந்த அது வந்து எம்பிசி கொடுக்க வேண்டிய போஸ்ட். தனலட்சுமி ஒரு லேடி போஸ்டிங் கேட்கறாங்க, சித்ராங்க லேடி போஸ்டிங் கேட்கறாங்க. பட் சித்ரா கிடைக்கல, தனலட்சுமி தான் கிடைச்சிருக்கு. அதனால அது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு விசாரிச்சு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் உள்ள பிரச்சனையால் கூட இச்சம்பவம் நடந்திருக்கலாமா என காவல்துறை விசாரித்து வருகிறது. பாலர் சங்க தலைவர் செல்லமுத்தன் இருக்காரு. அவர் வந்து பெற்றோர் சங்க ஆசிரியர் தலைவராக இருக்காரு. அவருக்கு கீழே வந்து குப்புசாமி இருக்காரு. அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இந்த குப்புசாமி நிறைய தடவை ஸ்கூல் தலைவர் பண்ணிருக்காரு. எனக்கு கேட்டதை உடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பிரச்சனை பண்ணிருக்காரு. அந்த கோணத்தில் விசாரிச்சு வர்றான். இதனிடையே
குடிநீர் தொட்டியில் விஷம் கலந்தவர்களை கண்டுபிடிக்க வலியுறுத்தி பிள்ளைகளை அனுப்ப மறுத்துவிட்டனர் பெற்றோர்கள். அதிகாரிகளும் வந்தாங்க, எல்லாம் பார்த்துட்டு குற்றவாளிய நாங்க பிடிக்க வரையில் நாங்க குழந்தைகளை அனுப்ப மாட்டோம்னு அப்பவே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோங்க. அதே மாதிரி 4 நாள் நாங்க குழந்தைகளை அனுப்பலீங்க. இப்ப அதுக்கப்புறம் அதிகாரிகள்லாம் வந்து எங்க ஊர்ல பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அதுக்கப்புறம் நாங்க சம்மதப்பட்டு குழந்தைகளை அனுப்பியிருக்கிறோமுங்க. இன்னமும் வந்து எங்க குற்றவாளிகளுக்கு யாருன்னா சரியான முறையில் எங்களுக்கு தகவல் வரலீங்க. 4 நாட்கள் இந்த போராட்டம் நீடித்த நிலையில் காவல்துறை இந்த விஷயத்தில் கடுமையாக நடந்து கொள்ளும் என அவர்களுக்கு புரிய வைத்துள்ளனர். கச்சவர்கள் வந்து போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கிறார். காலையில் 8 மணிலிருந்து சாயங்காலம் ஸ்கூல் மணி வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கிறாரு. அந்த எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாதுங்க. மேல வந்து அந்த குழந்தை வந்து தண்ணிக்காக அந்த ஊர்லயே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க குழந்தைங்க வந்து வீட்டுல இருந்து கொண்டாந்து சாப்பிடலாம், டேங்க் தண்ணி சாப்பிடக்கூடாது, அதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் விசாரிக்கிறது உண்மையான குற்றவாளி கண்டிப்பா கண்டுபிடிப்போம். இது வந்து சட்டத்திற்கு கைது பண்ணியிருக்கு. அதனால யாரும் பயப்பட தேவையில்லை. குழந்தைகள் வந்து கண்டிப்பா ஸ்கூலுக்கு அனுப்பலாம். கிராம பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் இது போன்ற சம்பவங்கள் குழந்தைகள் கல்வி கற்பதற்கு தடையாக இருக்கின்றன. விஷத் தண்ணீரை குடித்து குழந்தைகள் சாகட்டும் என விஷத்தை கலந்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. அங்கன்வாடியில குழந்தைங்க வருவதற்கு முன்னாடி உரிய நேரத்துல அந்த தண்ணி தொட்டியில விஷம் கலந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கப்பட்டதுனால இன்னைக்கு 26 குழந்தைகள் உயிரோடு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அந்த குடிநீர் தொட்டியில குழந்தைங்க குடிக்கக்கூடிய அந்த குடிநீர் தொட்டியில விஷம் கலந்தணும் அப்படின்னு நினைத்தது மிக கொடூரமான செயல். அதை யார் செஞ்சாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படணுங்கிறதுதான் அந்த பெற்றோர்களுடைய ஆதங்கம். ஒரு அரசு ஊழியர் மீது ஒரு பெண் இவர் என்னை திருமணம் செய்வதாக சொல்லி ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு சட்டம் என்ன தண்டனை கொடுக்கும்? சட்டம் என்ன சொல்லுகிறது? ஒரு பெண் தன்னை ஒரு அரசு ஊழியர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி விட்டார்னு ஒரு புகார் கொடுத்தால் முதல்ல அந்த புகாரின் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அந்த பெண் கூறிய குற்றச்சாட்டுல உண்மை இருக்கிறதா, ஆதாரம் இருக்கிறதா, அதற்கான சாட்சி ஆவணங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் காவல்துறை விசாரித்து அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து விசாரித்து அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. சமீப காலமாக நமது உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகள்ல கைது நடவடிக்கை என்பது மிக கொடூரமான குற்றங்களுக்கு மட்டுமே உள்ளாக்கணும், அப்படி இல்லாத சிறு வழக்குகள் அந்த மாதிரியான சிறு தண்டனைக்குரிய குற்றங்கள்ல வந்து இரு தரப்பினரும் விசாரித்து அதன் பிறகு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன காரணத்தினால இப்படிப்பட்ட வழக்குகள்ல வந்து கைது நடவடிக்கை வந்து உடனடியாக இருப்பதில்லை. ஒருவேளை அந்த பெண் கூறிய குற்றச்சாட்டு பொய்யானதாக இருந்தாலோ ஆதாரமற்றதாக இருந்தால் அது சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திற்கு காவல்துறையால் தெரிவிக்கப்படும். ஒருவேளை அந்த பெண் கூறிய குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த குற்றச்சாட்டு இறுதியறிக்கையாக நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு சமன் பெற்று அந்த குற்றம் சாட்ட நபர் அவர் எதிர் வழக்காடுறாரு. அரசு சார்பில் அவர் வந்து குற்றம் புரிஞ்சிருக்காரு நிரூபிக்கப்படும் சூழல்ல ஒருவேளை தண்டனை விதிக்கப்பட்டால் அது வந்து ஓராண்டு காலம் தண்டனை விதிக்கப்படுகிறது. சட்டப்பிரிவு 417 இந்திய தண்டனை சட்டப்பிரிவின் கீழாக. அதாவது அந்த சட்டப்பிரிவு வந்து எதற்கான தண்டனை அப்படின்னா இந்திய தண்டனை சட்டப்பிரிவு ஐபிசி 415 அந்த சட்டப்பிரிவு ஒரு நபரை ஏமாற்றும் நோக்கத்தோடு வஞ்சிக்கும் எண்ணத்தோடு அவருடைய உடல், மனம், புகழ், சொத்து சம்பந்தமான ஏதேனும் ஒரு இழப்பீடு செய்வதற்கு அவர் வந்து நம்பிக்கை தெரிவித்து ஏமாற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படும் சூழல்ல அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது. இதனை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டப்பிரிவு அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, சாமானியராக இருந்தாலும் சரி ஒரே மாதிரியான சட்ட நடவடிக்கை தான். ஆனால் ஒரு அரசு ஊழியர் தனது அரசு பணியை வந்து பயன்படுத்தி தவறாக அவரை ஏமாற்றிருக்கிறாங்க முற்படும் சூழல்ல துறை ரீதியான நடவடிக்கை வந்து தனியாக எடுக்கப்படும். இது வந்து ஒரு அரசு ஊழியராக இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு ப்ரொபேஷனரி பீரியட்ல இருந்தார் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு கிரிமினல் குற்றங்களும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு குற்ற செயல் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கிற காரணத்தினால அது வந்து பல தருணங்கள்ல சீரியஸாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அது துறை ரீதியான நடவடிக்கை வந்து அது காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதன் போக்கிலே விட்டுறாங்க. இருந்தாலும் அரசு பணியை தவறாக பயன்படுத்தி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அவர் செஞ்சிருக்கிறார் சொன்னால் அவருக்கு வந்து இடைக்கால பணி நீக்கமோ இல்லைன்னா அவரை வந்து நிரந்தரமாக அவர் பணி நீக்கம் செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனாலும் சட்டத்தை பொறுத்தவரை அது அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, சாமானியனாக இருந்தாலும் சரி, சட்டம் ஒரே மாதிரியான நடவடிக்கை தான் எடுத்து வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.